திருச்சியில் மதராசி திரைப்படத்தின் டிக்கெட் 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிற திரைப்படங்களுக்கு 130 முதல் 170 வரை டிக்கெட் விற்பனை செய்யப்படும் நிலையில் மதராசி திரைப்படத்திற்கு மட்டும் 190 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. இதுவரைக்கும் 170 ரூபாய் டிக்கெட் தான் இருந்தது. இந்த கூலி படம் வந்ததுக்கு அப்புறம் 190 ரூபாய் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் அதை குறைக்கணும். ஆனா குறைக்காம இன்ன வரைக்கும் வர்ற அத்தனை நடிகர்களோட படமும் 190 ரூபாய்க்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் வந்த சிவகார்த்திகேயன் படத்துல கூட 190 ரூபாய் தான் டிக்கெட். இது சாமானிய மக்களை ரொம்ப பாதிக்குது. அதாவது ஒரு பொழுதுபோக்காக தான் வரோம். மன உளைச்சல்ல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஒரு 2 மணி நேரம் ரிலீஃபா இருப்போம்னு சொல்லி தான் வர்றோம் படத்துக்கு. ஆனா மக்களுடைய பணம் இப்படி வீணா போனா என்ன பண்றது? திருவொற்றியூர் பகுதியில் புகுந்து ஆட்டம் காட்டிய அரிய வகை சியாமாங்கு குரங்கை வனத்துறையினர் லாவகமாக பிடித்து சென்றனர். சென்னை திருவொற்றியூர் புதுத்தெரு பகுதியில் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளை சார்ந்த சியாமாங்கு குரங்கு ஒன்று புகுந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள கேபிள் வயர்களில் அங்கும் இங்கும் தாவி சேட்டை செய்த குரங்கை பொதுமக்கள் புகைப்படம் எடுத்தனர். மேலும் குரங்கிற்கு ரொட்டி, வாழைப்பழம் போன்றவைகளை பொதுமக்கள் வழங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி சேட்டை செய்த குரங்கை லாவகமாக பிடித்தனர். இந்த அரிய வகை குரங்கை வளர்க்க அனுமதி இல்லாத நிலையில் யாரேனும் சட்டவிரோதமாக வளர்த்து வந்தார்களா என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.